இன்றைக்கி கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான தேங்காய் பால் பிரிஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோடவே அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு கப் கேரட், ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வேறு எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 6 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி கொதி வந்தது குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சைட்லேயே பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொரிச்ச பிரெட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.